நம்ம அடுத்து வந்து 4B எம்டி 4B வச்சு கொடுக்குறோம். 4B வச்சு இந்த இடத்துல டார்க் எடுக்கிறோம். மேலேருந்து ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டார்க் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 4B வச்சு லைட்டாக டார்க் பண்ணுறோம். இங்கேருந்து டார்க்காக இருக்குது. இந்த சின்ன இறகு வந்து இதை நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அது அருமையாக அந்த திட்டுலாம் போய் சூப்பராக அருமையாக வந்துடும். நான் பின்னாடி பிடிச்சிருக்கேன் 4Bயை, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? முன்னாடி பிடிக்கக்கூடாது. முன்னாடி பிடிச்சிங்கன்னா நிறையா கோடாக வரும். இந்த இடத்துல வந்து கிரேட் வந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் அவ்வளோவா பண்ணாலும் லைட்டாக பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? பிளெண்ட் பண்ணுறோம். இப்போயே நம்மளுக்கு வந்திருக்கோம். பிளெண்ட் பண்ணுறோம் வந்து இதை பிளெண்ட் பண்ணுறோம் லைட்டாக. இந்த எம்டி இதில் தான் பிளெண்ட் பண்ணுறோன்னா அங்கே மேலே உள்ள கருப்பில் பண்ணலை. இதில் மட்டும்தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் காமிக்கணும். ப்ரஷ்ஷை வச்சு பட்ஸை வச்சு நம்ம இது காமிக்கணும். ஸோ இது நம்ம முடிச்சுட்டு இதுக்கு இப்போது என்ன பண்ணுறோன்னா ஹெச்பியை வச்சு நம்ம அந்த ஷேடோஸ் பட்டர்ஃப்ளைல விடுற ஷேடோஸ் வந்து நம்ம வரையும். அதோட கோடு அவுட்லைன் வந்து நம்ம போடுறோம். இங்கே இதுக்கு வெளியில் வரும் அவுட்லைன். இதுக்கு பின்னாடி விழுகிற ஷேடோ வந்து இதுக்கு வெளியில் வரும். ஸோ இங்கே வருது. அதே மாதிரி இது கீழே இதோட உடம்போட ஷேடோ வந்து சேவத்தில் விழுது. இதுக்கு கீழே வரைகிறோம். இதில் நம்ம ஹெச்பியும் 2B வச்சு தான் கொடுக்க போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. இதுக்கு அடியில் கொடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம ஹெச்பியை வச்சு கொடுக்குறோம். இங்கேருந்து கொடுக்குறோம். ஃப்ளாட்டாக வச்சுக்கிறோம். ஃப்ளாட்டாக வச்சுட்டு ட்ராயிங் முடிய போது கிட்டத்தட்ட. இது நம்ம ஷேடோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க போனால் பட்டர்ஃப்ளையோட ஷேடோ ஹெச்பி பென்சிலை வச்சு அதை நம்ம ஃபுல்லாக கலர் அடிக்கிறோம். ஹெச்பி பென்சில் வச்சே கொடுங்க போதும். வேறு பென்சில் எடுக்க வேண்டாம், இதோட டார்க் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து அதோட நிழல் தான் காமிக்கணும். ஸோ அது நம்ம டார்க்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகே, இப்போ நீங்கள் லைட்டாக வந்து 2B எடுக்கிறீங்க. 2B எடுத்து லைட்டாக இந்த இடத்துல ஷேடோவிலையும் இந்த இடத்துல டார்க்காக இருக்குது. நான் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்தே பண்ணுங்கள். இப்போ என்னோடய பிக்சரை பார்த்து பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் கிளாஸில் முடிஞ்ச உடனே ரெஃபரன்ஸ் பிக்சரை ஒரு வாட்டி பார்த்து இந்த ட்ராயிங் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராகும். ஃபஸ்ட் வாட்டி போட்டதோட என்றைக்குமே செகண்ட் வாட்டி பார்த்தா தான் நல்லா கிளியர் ஆகும். ஸோ ஒரு ட்ராயிங்கை நீங்கள் மறுபடியும் போட்டு பார்க்குறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, டன். இப்போ நம்ம இந்த ஹைலைட் யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் அது வருதுன்னு பார்த்து நான் அதை பென்சில் எரேசர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஏதோ வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. பென்சில் எரேசர் வச்சு இதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹைலைட் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஹைலைட் கொடுத்தோன்னா உயிரோட்டம் வந்துடும் சூப்பராக. இங்கே நம்ம வட்டத்தில் பென்சில் வச்சு கொடுத்துருவோம். இது போதும் கான்செப்டுக்கு. நம்ம இதை லைட்டாக அந்த ஷேடோஸை மட்டும் நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்டிங் பண்ணிவிட்டோம். வேணால் இன்னும் கொஞ்சம் வேணால் டார்க் பண்ணிக்கலாங்க. நான் அந்த பார்டர் மட்டும் பண்ணுறேன், ஷேடோ தெரியணுன்றதுக்காக. ஓகேவா, இன்றைக்கி ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. ட்ராயிங் முடிஞ்சோன்னா
எந்த டிராயிங் போட்டாலும் நான் இன்னொன்று இது சொல்கிறேன். டிராயிங் முடித்த உடனே டேட் உங்கள் சைன் போட்டு இன்றைக்கி டேட்டும் போட்டுடணும். இன்றைக்கி டேட்டு 8. உங்களோட சைன் தான் போடணும். நீ தானே வரைஞ்ச, நீ உன்னோட சைடு தான் போகணும். லாஸ்ட்டில் வந்து ஹைலைட்டுண்ணா. லாஸ்ட்டு. ஓகே, நீ கிளாஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? நல்லா இருந்ததா? புரிஞ்சதில்ல? சரி, இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம அழகான ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இதே மாதிரி ஒரு சிம்பிளான படத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம டிராயிங்கில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.